திமுக என்கிற இந்த திருட்டு திராவிட மாடலை தமிழகத்திலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்பதற்காக எழுச்சியோடு ஒரு ஜனநாயக யுத்தத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளுக்காக தாஜா அரசியல் செய்வதில்லை. இப்படி பண்ணினதுனால தான் கடந்த 75 ஆண்டு காலமாக பொருளாதாரத்தில் இஸ்லாமியர்கள் முன்னேறலை. ஆனால் இஸ்லாமிய அவங்களோட மத சட்டங்களை தலையிடுறாரு சார். முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தார். இதை முடிவுக்கு கொண்டு வந்தது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி. மற்றவர்கள் ஓட்டப்பந்தயத்தில் எப்படி ஓடுகிறார்களோ அப்படி நீங்கள் ஓட முடியும், நீங்கள் ஓடத்தான் வேண்டும். டிஎம்கே செஞ்ச ஊழலெல்லாம் 1, 2, 3, 4ன்னு பட்டியலிடுறதா சார் பிஎம்மோட வேலை. நடவடிக்கை எடுக்கணும் சார். சர்வாதிகாரத்தின் அடிப்படையில் அவர்களை கைது செய்வது என்பதை பாஜக ஒருபோதும் மேற்கொள்ளாது. செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டதும் அதற்காகத்தான். 11.5% வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது. 11ன்னா 40 தொகுதியில் ஒரு சீட் கூட வின் பண்ண முடியாது சார். டிவிகே மாதிரி இப்போதான் இன்னும் எலெக்ஷனே சந்திக்காத கட்சி அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிற அளவுக்கு இறங்கி போயிருக்கீங்களா சார்? நாங்கள் திரு விஜய் அவர்களோடு இந்த நிமிடம் வரை எந்த பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடவில்லை. கடைசி வரைக்கும் 200 ரூபா ஊபிசாதே விருந்து செத்துடணுமே தவிர அவர்கள் ஒரு காலத்திலும் கட்சியின் திமுக தலைவராக ஒரு தொண்டன் கனவு காணவே முடியாது. 2010 13 தொடர் தோல்விகளை திமுக சந்தித்தது. 10 தோல்வி பழனிசாமி ஐயா ஸ்டாலின் பேசுறாரு. எதிர்க்கட்சியே இல்லாம தூக்கி எறியப்பட்டார்கள். இன்றைக்கு தமிழக மக்கள் வெறுத்து போயிருக்காங்க திமுக மேல. எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்முறை, சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் திமுகவினர் கற்பழிக்கக்கூடிய சூழல். இந்த முறை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 150 தொகுதிகளுக்கு மேல் திமுக டெபாசிட் இலக்கம். அவ்வளவு வெறியில மக்கள் இருக்கிறாங்க. Cloud 7 வாய்ஸின் வணக்கம். நான் மோகன்ராஜ். 234 தொகுதிகள், 5,67,00,000 வாக்காளர்கள். ஏப்ரல் 23 தேர்தல். மே 4 தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் எல்லாமே ஃபேன்சி நம்பராக இருக்குது. இந்த எலெக்ஷனும் ஃபேன்சி நம்பராக இருக்குமா? வேலூர் இப்ராஹிம் சார், நீங்கள் ஒரு நேஷ்னல் செக்ரட்டரி, சிறுபான்மை மட்டும் இல்லை பிஜேபி பெரும்பான்மை தான் இந்தியாவில். உங்களோட ஃபஸ்ட்டு முதற்கட்ட பார்வை என்ன சார்? 2026 சட்டமன்ற தேர்தல் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கான ஒரு யுத்தம். கடந்த காலங்களில் யுத்தம் அப்படின்னு பார்த்தா ஒன்று வாளேந்தி அல்லது ஆயுதம் ஏந்தி பெரிய மக்கள் இழப்பு இருக்கும். இந்த மாதிரி மக்களுக்கு இழப்பு வராமல் மக்களை இழப்புக்குள்ளாக்கின திமுக என்கிற இந்த திருட்டு திராவிட மாடலை தமிழகத்திலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்பதற்காக எழுச்சியோடு ஒரு ஜனநாயக யுத்தத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். சார், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் பெற்றிருப்பது பிஜேபி தான் சார். 4000க்கு அதிகமான எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் 2% கூட இல்லை சார். மொத்தமே 4 எம்எல்ஏ தான். இதை எப்படி காட்டுதுன்னா பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் முற்றிலும் ஆதரவு இல்லை அப்படின்னு தானே சார் காட்டுது. அது மட்டும் இல்லை, சிறுபான்மையினர் வாக்குகள் அப்படின்னாலே பிஜேபி அப்படின்னு சொல்லிடுறாங்களே சார். அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளுக்காக தாஜா அரசியல் செய்வதில்லை. தேர்தல் நேரம் வந்துட்டால் அவங்களுக்கு கூடுதலாக மதரசாவுக்கு பணம் தரும், மசூதியில் உள்ள இமாம்களுக்கு 5000 ரூபா தரும்னு ஐயா ஸ்டாலின் சொல்கிறார்ல. இந்த மாதிரி தாஜா அரசியல் பண்ணுவதில்லை. ஏனென்றால் இப்படி பண்ணினதுனால தான் கடந்த 75 ஆண்டு காலமாக பொருளாதாரத்தில் இஸ்லாமியர்கள் முன்னேறலை, கல்வியில் இஸ்லாமியர்கள் முன்னேறலை, தொழில் முனைவோராக இஸ்லாமியர்கள் முன்னேறலை, தொழில் அதிபர்களாக 100 தொழிலதிபர்கள் பட்டி எடுத்திங்கன்னா அதில் இஸ்லாமியர்கள் இருக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, வெறும் மதரசா கல்வியும் இந்த அரபி படிக்கக்கூடியதற்கும் உருது படிக்கக்கூடியதற்கும் நாங்கள் உதவி செய்கிறோம் என்ற இந்த ஆசை வார்த்தைக்கும், அதே போன்று நடக்க முடியாத ஒரு ஊனமுள்ள பிள்ளைக்கு எப்படி கைத்தொடி தேவையோ அந்த மாதிரி ஒரு 3% இடஒதுக்கீடு கொடுத்து நீ ஒரு 100% உள்ள இடத்துல 3%க்குள்ளே தான் இருக்கணும், அதை தாண்டி நீ சிந்திக்கக்கூடாது என்ற மனநிலையை உருவாக்குனதுனால இன்றைக்கு இஸ்லாமியர்கள் போராடி பிற மக்களோடு கல்வியில் பொருளாதாரத்தில் முன்னுக்கு வரணுன்ற எண்ணம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ 75 ஆண்டு காலமாகவே சலுகை கொடுக்குறோம் என்று சொன்ன இந்த சண்டாளர்கள் தொடர்ந்து இஸ்லாமிய மக்களை சிந்திக்காமல் படிக்க வைக்காமல் ஒரு ஓட்டப்பந்தயத்தில்
எல்லா ஓட்டப்பந்தய வீரர்கள் ஓடுவது போன்று இவர்களும் ஓடி வெற்றி பெற வேண்டும் என்று இல்லாமல் இவர்கள் வந்து ஓடக்கூடியவர்கள் போன்ற ஒரு நிலை இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, கால் முடியாதவங்க கை முடியாதவங்கெல்லாம் பங்கு பெறக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்குங்க, அதில் உங்களுக்கு பரிசு தரும். ஏன்னா நீங்கள் ஐயோ பாவம். எதுக்கு ஐயோ பாவன்றது? இஸ்லாமிய இளைஞர்களுக்கு படிக்க தெரியாதா? அவர்கள் தொழில் முனைவோர் ஆக முடியாதா? எல்லா வாய்ப்பும் இருந்தும் இப்படி சொல்லியே இவர்கள் சலுகையை எதிர்பார்க்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்களே தவிர போட்டித் தேர்வுகளில் போட்டி போட்டு வெற்றி பெற்று தான் இருக்கிற சதவீதத்தை விட இன்னும் கூடுதலாக பெற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ அதை மாற்றுவதற்கு பாஜக இன்றைக்கு முன்முயற்சியாக எடுக்கிறது. இந்த பட்ஜெட்டில் கூட 3356 கோடி ரூபாய்களை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சிறுபான்மை மக்களுக்காக கொடுத்திருக்கிறார். அதில் 90% கல்விக்கான நிதி உதவியாக இருக்கிறது. அப்போ என்ன அடிப்படையில் ஒரு சமூகம் கல்வியின் மூலம் முன்னேறினாதான் அந்த சமூகம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவிற்கு கால் பதிக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் கல்வியின் மூலம் முன்னேறுவதன் மூலமாகத்தான் தீவிரவாதமோ அடிப்படைவாதத்திலிருந்து இஸ்லாமிய சமூகம் விடுபட முடியும். அதற்கு பாஜக வேலை செய்கிறதே தவிர இங்கே இருக்கிற ஐயா ஸ்டாலின் சொல்கிற மாதிரி மதரசாவுக்கு 5000 ரூபாய் கொடுப்பேன், மாணவர்களுக்கு மதரசாவில் படிக்கிற மசூதியில் படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் ஏதாவது நாங்கள் உதவி கொடுப்போன்றது இந்த பிச்சை எங்களுக்கு தேவையில்லை. சார், உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார். அதாவது நீங்கள் ஒரு இஸ்லாமியர்களோட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேச மாட்டேன்றீங்க. நீங்கள் ஏதோ இண்டூஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. உங்கள் இன்ஸ்டா பேஜை நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் முக்கியமாக குறிப்பிட்டது இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு அந்த முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்கிறீங்க. இதுக்கு காரணம் நீங்கள் சட்டம் தெரிஞ்சவர், நீங்கள் சட்டம் தெரிஞ்சவர், இந்திய அரசோட எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவர். அதுக்கு காரணம் ஒரு சின்ன மாநிலமாக இருக்குமா, இல்லை ஒரு இந்திய அரசாங்கம் இருக்குமா? இந்தியாவையே 3 டேர்மாக பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பாக செயல்பட்டார்னு சொல்கிறீங்க. அவரோட கடமை தானே சார் இது. அதை விட்டுட்டு நீங்கள் தமிழ்நாட்டை மட்டும் குறை சொல்லிட்டு இருக்கீங்களே. அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நாம் தமிழ்நாட்டில் தேர்தலை எதிர்நோக்க போகிறோம். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றித்தான் என்னால் பேச முடியும் தவிர இந்த நேரத்தில் அகில பாரத அளவிற்கு விஷயங்களை பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று. இரண்டாவது, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய கடமை எல்லா மக்களையும் பார்க்க வேண்டும் என்பது. அதில் இஸ்லாமியர் என்று தனித்துவமான பார்வையெல்லாம் கிடையாது. 140 கோடி மக்களின் பிரதமராக அவர் இருக்கிறார். ஆனால் அவர் சொல்கிறது என்ன? சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சி. அரசின் திட்டங்களில் சிறுபான்மை மக்களை எங்கேயாச்சும் ஒதுக்கப்பட்டிருக்கா? ரேஷன் அரிசி கொடுக்கறதா இருக்கட்டும், இலவசமாக வீடு கொடுக்கறதா இருக்கட்டும், இலவச கேஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இலவசமாக கழிப்பறை கட்டி தருவதாக இருக்கட்டும், இல்லை முத்ரா வங்கி கடன் கொடுப்பதாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு திட்டத்தில் நீ ஃபாத்திமா முஸ்லீம் பெண்மணி உனக்கு கிடையாது, நீ அப்துல் காதர் நீ முஸ்லீம் அதனால உனக்கு கிடையாது அப்படிலாம் சொல்லியிருக்காங்களா? ஆனால் இஸ்லாமிய அவங்களோட மத சட்டங்களை தலையிடுறாரு சார். பாகிஸ்தானை விட அதிகமான முஸ்லீம்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க சார். ஆனால் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக பேசலை. சிறுபான்மைன்ற அந்த சாஃப்ட் கார்னரில் ஏதோ மோடி அப்படின்னாலே மோடி பார்த்துருவாருன்னு பயப்படுறாங்க இஸ்லாமியர்கள். ஏங்க, சிறுபான்மை மக்களின் பாதுகாப்புக்கு அவருடைய வாழ்க்கையின் அங்கீகாரத்தை முதல்ல கொடுக்கணும். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 20 கோடி இஸ்லாமிய மக்களில் 10 கோடி பேர் இஸ்லாமிய பெண்கள். இந்த 10 கோடி இஸ்லாமிய பெண்களின் வாழ்வியலை கண்ணியத்தை உறுதி செய்தவர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி. முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்ததன் மூலமாக பல்லாயிரக்கணக்கான பெண்கள் கையில் குழந்தையோடு கணவன் தலாக் தலாக் தலாக்னு இன்ஸ்டன்ட் தலாக் கொடுத்த அடிப்படையில் வாழவே முடியாமல் நீதி கேட்டு நீதிமன்றத்திற்கும் காவல் நிலையத்துக்கும் அலைந்து முடியாமல் போன பொழுது இஸ்லாமிய மக்கள் வாக்களிக்கிறார்களா இல்லையான்னு பார்க்காம என் தேசத்தில் உள்ள 10 கோடி இஸ்லாமிய பெண்கள் கண்ணியத்தோடு வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தார். இந்த தடை சட்டத்தை இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிராக கொண்டு வரல. சவுதி அரேபியாவிலேயோ கத்தார்லேயோ பஹ்ரைன்லேயோ இப்படி இன்ஸ்டன்ட் ட்ரிபிள் தலாக் இருக்கான்னா கிடையாது. அப்போ இஸ்லாம் எங்கு பிறந்ததோ அந்த நாடுகளில் இல்லாத ஒன்றை இங்கே பெண்ணடிமைத்தனத்திற்காக சில இஸ்லாமிய மத தலைவர்களும் இஸ்லாமிய அமைப்புகளும் கட்சிகளும் அவர்கள் கொண்டு வந்தது தான் இது. இப்போ இதை முடிவுக்கு கொண்டு வந்தது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி. இது யாராவது இஸ்லாமிய அமைப்பு நரேந்திர மோடி அவர்கள்கிட்ட கோரிக்கை வச்சாங்களா? அதெல்லாம் கிடையாது. நாட்டின் பிரதமர் அவர் ஒவ்வொரு குடிமக்களுடைய பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க வேண்டும், தீர்த்து வைத்துக் கொண்டு இருக்கிறார். 10 கோடி இஸ்லாமிய பெண்கள் இன்றைக்கி கண்ணியத்தோடு இருக்கிறாங்க. தடை சட்டம் கொண்டு வந்த பிறகு இன்றைக்கு ஒரு பெண் கூட யாரும் கை குழந்தையோட பரித வச்சு எனக்கு என் கணவர் தலாக் விடுத்துட்டார் அப்படின்னு சொன்ன வரலாறு நீங்கள் பார்க்க முடியுமா? கிடையாது. அதனால் அடிப்படையில் ஒரு சமூகத்திற்கு எதை செய்ய வேண்டும்? ஒன்று, கல்வியில் முன்னேற்ற வேண்டும், அதற்கு நிதி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. பெண்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கணும், அதை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதே போன்று சிறுபான்மை மக்களுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் சொல்லி அந்த
தொழில் முனைவோராக உருவாக்குவதற்கான வாய்ப்பு அதை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் தாண்டி அவர் வெளிப்படையாக என்ன சொல்றாருன்னா, மற்றவர்கள் ஓட்டப்பந்தயத்தில் எப்படி ஓடுகிறார்களோ அப்படி நீங்கள் ஓட முடியும், நீங்கள் ஓடத்தான் வேண்டும். கடந்த 75 வருஷமா நாங்கள் ஓடலைன்னு சொல்லி இனிமேலும் ஓடாமல் இருக்க முடியாது. ஓடி பரிசு வாங்குவதுதான் சரியான முறையில் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் என்று மதிப்பளிக்குமே தவிர, வழக்கம் போல ஓடாமல் நீங்க ஊனம் பெற்றவர் போல உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு நினைச்சா அது கொடுக்கிறவர்களுக்கும் கண்ணியம் இல்லை, வாங்குற நீங்களும் கண்ணியம் இல்லை. முடியும் நொண்டி சாக்கு சொல்லாதீங்க. ரன்னிங் ரேஸ்ல ஓடி உங்க டேலண்ட்டை காட்டி ஜெயிங்க அப்படின்றீங்க. அது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தேவையான விஷயத்தை செய்யறது தான் பிஎம்ஸ் டியூட்டி, அதுதான் பிரைம் மினிஸ்டர்ஸ் டியூட்டி. அதை செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்றீங்க. ஒரு வாட்டி இப்போ கூட ரீசெண்டாக பிஎம் வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது பட்டியலிடுறாரு சார். டிஎம்கே செஞ்ச ஊழலெல்லாம் 1, 2, 3, 4ன்னு பிஜேபி மாநில தலைவர், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பட்டியலிட்ட மாதிரி பட்டியலிடுறாரு. பட்டியலிடுறதா சார் பிஎம்மோட வேலை? நடவடிக்கை எடுக்கணும் சார். அவர்கிட்ட அதிகாரம் இருக்குது, உச்சபட்ச அதிகாரம். உலக தலைவர் வரிசையில் இருக்கிறாரு. ஆனால் அவர் குற்றம் சாட்டிட்டு போயிடுறாரு. நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? ஒரு நடவடிக்கை எடுக்கல. ஆனால் பழ கருப்பையா சாணக்கியா சேனல் அந்த மீட்டிங்கில் சொல்கிறாரு, அதிமுக கூட்டணி முறை வெல்லும், டிஎம்கே கூட்டணியோட பொதுக்குழு அடுத்த முறை புழல் சிறையில் நடக்கும் சொல்லிட்டு போறாரு. ஆனால் இவர் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாரு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஜனநாயக கட்சி. சர்வாதிகாரத்தை நாங்கள் ஒருபோதும் விரும்புவதில்லை. எப்படி அம்மையார் இந்திரா காந்தி அவருடைய தலைமையிலும் காங்கிரஸ் ஆட்சி தலைமையிலும் 100 முறைக்கு மேல் மாநில அரசை கலைத்து சர்வாதிகாரத்தை மேற்கொண்டார்களோ ஒரு முறை கூட நாங்கள் மேற்கொள்ளலை. நாங்கள் ஒவ்வொரு விசாரணை அமைப்பும், அது சிபிஐயா இருக்கட்டும் அல்லது மற்ற புலனாய்வு அமைப்புகளாக இருக்கட்டும், அவர்கள் சுதந்திரமாக செயல்பட விட்டு கொண்டிருப்பதனால தான் அவர்கள் முறையாக வழக்கு போடுறாங்க. வழக்கின் ஆதாரத்தோடு விசாரிக்கிறார்கள். அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் கைது செய்வார்கள். செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டதும் அதற்காகத்தான். அதே மாதிரி பல வழக்குகளில் பொன்முடி அவர்களாக இருக்கட்டும் அல்லது மற்ற திமுகவுடைய இப்போ நேரு அவர்கள் மீது வழக்கு பதிந்ததாக இருக்கட்டும், இது எல்லாமே ஆதாரத்தின் அடிப்படையில் பதிவு வைத்திருக்கிறோமே தவிர சர்வாதிகாரத்தின் அடிப்படையில் அவர்களை கைது செய்வது என்பதை பாஜக ஒருபோதும் மேற்கொள்ளாது. ஜனநாயக விழுமியங்களில் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். காங்கிரஸ் போன்று ஜனநாயகத்தை குரலை நெறித்து திமுகவே மிசா பீரியட்ல உள்ள போட்டு பெண்டை நிமித்தி இன்னைக்கு அதே திமுக வெட்கங்கெட்டு போய் சேர்ந்திருக்கிறது. நாங்கள் ஒரு காலத்திலும் செய்ய மாட்டோம். எங்களுடைய எதிர்க்கட்சிகளை ஜனநாயகத்தின் அடிப்படையில் வீழ்த்துவோமே தவிர சட்டத்தின் அடிப்படையில், சட்ட அடிப்படையில் என்ன முறைகளை மேற்கொள்ள வேண்டுமோ அதை அந்தந்த அமைப்புகள் செய்யுமே தவிர இதில் அரசியலை நாங்கள் உள்ள செலுத்தி அடக்குமுறை செய்வது எங்கள் நோக்கம் அல்ல. அப்படி செய்தது தவறு என்பதனால தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும்பாலான மாநிலங்களில் இன்றைக்கு வாய்ப்புகளை தந்து 18 மாநிலங்கள் அங்கே ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய தேர்தலில் அது 23ஆக மாறும். 18 மாநிலத்தில் ஆட்சி அமைக்கிறீங்க. வரப்போகிற 5 மாநில தேர்தல்லையும் பெரும்பான்மை மாநிலங்களை கைப்பற்ற ரெடியாக இருக்கீங்க. அது மேற்கு வங்கத்திலேயே கைப்பற்றினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கேரளா, தமிழ்நாடு எல்லாமே இருக்குது, வாய்ப்பு இருக்குதான், இல்லைன்னு பாண்டிச்சேரி. ஆனால் டிவிகே மாதிரி இப்போ தான் இன்னும் எலெக்ஷனே சந்திக்காத கட்சி அவங்கக்கிட்ட போயிட்டு கூட்டணிக்கு வாங்க, நான் துணை முதலமைச்சர் தரேன், 51 சீட்டு தரேன், இடி விசாரணைக்கு வரும்போது என் ஆனந்தம் ஆதவ அர்ஜுனாவும் அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிற அளவுக்கு இறங்கி போயிருக்கீங்களா சார்? தொலைக்காட்சிகளும் பத்திரிகை ஊடகங்களும் தன்னுடைய யூகத்தின் அடிப்படையில் எழுதுகிற கதைகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி எப்பயுமே மதிப்பளிக்காது. முன்னாடியே சூப்பர் ஸ்டார் ரஜினியோட பேச்சுவார்த்தை நடத்தின பிஜேபி அடிப்படையில் இதை தான் சொல்கிறேங்க. இதெல்லாம் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல. சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னாரா பிஜேபி என்னோட பேசி கொண்டிருக்கணும்? என்னோட அரசியல் ஆன்மீக அரசியல். அவர் ஆன்மீக அரசியல், இப்போ நாங்களும் ஆன்மீக அரசியல் தான் சொல்கிறோம். ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆன்மீகத்திற்கு எதிரானவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய குடும்பமும் என்பது எல்லோருக்குமே தெரியும். நாடக அரசியலை அவர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்றபடி தமிழக மக்கள் அனைவருமே ஆன்மீக அரசியலைத்தான் எதிர்பார்க்கிறாங்க. அதுதான் இந்த 2026 நடக்க போகுது. நாம் என்ன சொல்கிறோம்னா, திரு விஜய் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தால் நடத்தியிருக்கிறோம் சொல்லுவோம். நேற்றைய தினம் இஃப்தார் நிகழ்ச்சியில் என்டிஏவுடைய தலைமை வைக்கிற ஐயா எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தின் சார்பாக ஒரு பதிவை கொடுக்கிறார். நாங்கள் திரு விஜய் அவர்களோடு இந்த நிமிடம் வரை எந்த பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடவில்லை. இது தெளிவான பதிலை ஊடகத்திற்கு கொடுத்தாச்சு. ஆனால் ஊடகங்கள் தான் 50 தொகுதி கேட்குறாரு, 80 தொகுதி கேட்குறாரு, இப்போ பேசி முடிச்சுட்டாங்க, நாளைக்கு அறிவிப்பு வரப்போகிறது என்று சொல்லுகிறார்களே தவிர எங்களை பொறுத்தவரை பொதுவாக ஒரு விஷயத்தை அதுக்கு என்ன ரீசன்னா, தேமுதிகவோட கூட்டணி வைக்க போறோம்னு பிஜேபியும் ஏடிஎம்கே சொல்லி அவங்க அபகரிச்சுட்டு போயிட்டாங்க. அதனால இந்த வாட்டி மூடி மறைச்சு திடீர்னு சர்ப்ரைஸா நம்ம டிவிக்கே எடுத்துட்டு வந்தா
நிச்சயமாக ஒரு 40 டிஎம்கே ஒரு 41%, ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் என்டிஏ கூட்டணி ஒரு 37 + 13 டிவிகே அடித்தா 51%, 234 நம்ம வின் பண்ணிடலான்ற ஒரு ஆசை. அது ஆசைலாம் இல்லை, அது அரசியல் சூட்சம், அதுதான் தப்பு இல்லை. பட் ஒரு மேலே அந்த மாதிரி இருக்கோ? ஏன்னா நம்ம அலுவலகத்திலே தெரியுது அந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது சார். கடந்த தேர்தலில் திமுக வாங்கின வாக்குகளை வைத்துட்டு நீங்கள் இப்போ கணக்கு சொல்கிறீங்க. ஆனால் நிதர்சனம் அது கிடையாது. இன்றைக்கு தமிழக மக்கள் வெறுத்து போயிருக்காங்க திமுக மேலே. எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்முறை, சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் திமுகவினர் கற்பழிக்கக்கூடிய சூழல், சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் கஞ்சா புழக்கத்திலிருந்து போதை புழக்கத்திலிருந்து சாராய விற்பனை பெருகி போய் மாணவர்கள் எல்லாம் சாராயம் குடிக்கிற நிலைமைக்கு மாறி போய் இன்றைக்கு கல்லூரிகளிலிருந்து மாணவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு வரைக்கும் ஒரு பெரிய பாதக செயலாக இந்த மோசமான நிலை இருக்கிறதுனால மக்கள் வெறுத்து போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சொன்ன வாக்குறுதிகளை எதையும் நிறைவேற்றாமல் வெறும் பம்மாத்து நாடகத்தை மட்டும் ஐயா ஸ்டாலின் காட்டுகிறாரே தவிர அவர் காட்டுகிற இந்த நாடகம் இந்த நிதர்சன களத்தில் எடுபடாதுன்றதை தமிழக மக்கள் புரிஞ்சிருக்காங்க. கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். இந்த தேர்தல் என்ன மாதிரியான ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னா, எத்தனை கட்சிகள் கூட்டணி என்பதை மக்கள் பார்க்கல. எந்த மக்கள் எப்படி எதிர்பார்க்கிறார்கள் என்றால், ஒரு ஆட்சி அமையும் பொழுது அது ஆன்மீகத்திற்கு ஆதரவாக இருக்கிறதா, அறவழி ஆட்சியாக இருக்கிறதா, ஒரு குடும்பத்தின் ஆட்சியாக இல்லாமல் எல்லோருக்குமான வாய்ப்பு தரப்படுகிறதா, இப்படி தான் தமிழக மக்கள் பார்க்குறாங்க. அதெல்லாம் தாண்டி விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், வாக்குறுதி மீறலை செய்த திரு ஸ்டாலின் அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் தமிழக மக்கள் முயற்சி செஞ்சதுனால இந்த முறை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 150 தொகுதிகளுக்கு மேல் திமுக டெபாசிட் இலக்கம். அவ்வளவு வெறியில் மக்கள் இருக்கிறாங்க. நடிகர் விஜய் வருவாரா வரமாட்டார் என்ற ஆரிடம் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் அவர் வந்தாலும் வராவிட்டாலும் அதை பற்றி தேசிய ஜனநாயக கூட்டணி பெரிய இழப்பு கிடையாது. ஏன்னா இன்றைய தேதியிலேயே 180 தொகுதிகளுக்கு மேல் தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும். ஒருவேளை நடிகர் விஜய் அவர்கள் வருவார். இதே வார்த்தை தான் சொன்னீங்க. 2021 3% 4% ஓட் தான் வாங்கினாங்க பிஜேபி. இது யார் உங்களுக்கு கணக்கு சொன்னான்னு தெரியல. இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவு உங்களுக்கு சொல்லியிருக்கோம். 11.5% வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது. இது புள்ளி விவரத்தின் அடிப்படையில் நான் சொல்றேன். அப்ப இதுதான் பாஜகவுடைய வெயிட் அப்படின்னும் பொழுது 11 குறைத்து மதிப்பிடலாம் சார். 11னா 40 தொகுதியில் ஒரு சீட் கூட வின் பண்ண முடியாது சார். அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க. பாஜக மட்டும் நாங்கள் தனித்தே ஒரு கூட்டணி அமைத்தோம். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இன்னும் நிறைய கட்சிகளை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு சார் வாங்குச்சு? 23%. 23 எவ்வளவு சார்? திரும்ப அதை தான் நான் சொல்றேன். பாராளுமன்றத்தில் இருந்த நிலை இன்னைக்கு கிடையாது, நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டேன். இந்த 2.5 வருடத்துக்குள்ளார ஏராளமான படுகொலைகள். இனிமேலாவது செய்வார், அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுப்பாருன்னா கடைசி வரைக்கும் கொடுக்கல. 5000 ரூபாய் கொடுத்துட்டாரு. அதுதாங்க சொல்றேங்க. 5000 ரூபாய் எதுக்கு கொடுத்தாரு அதுவே தெரியுது இல்ல. 34,000 பயத்துல நான் கேட்கறது என்னன்னா, இவர் ஆட்சிக்கு வந்தவுடன் 1000 அனைத்து பெண்களுக்குன்னாரு. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டமன்றத்தில் பிடிஆர் தியாகராஜன் என்ன பேசினாரு? எங்கள்கிட்ட நிதி இல்லைன்னாங்க. அப்போ எதுக்கு பொய் சொன்னீங்க? மக்களை எதுக்கு ஏமாத்துனீங்க? 27 மாதம் நீங்கள் கொடுக்காமல் 28வது மாதத்திற்கு பிறகுதான் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, அதுவும் அனைத்து பெண்களுக்கு என்று சொல்லி தகுதி உள்ள பெண்கள் திரும்பி அதுல பாதி பெண்களை நீங்கள் குறைத்து விட்டீர்கள்னா இதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்களா? நீட் தேர்வை ரத்து செய்யணும், இன்னைக்கு வரைக்கும் நீங்க ரத்து செய்யலையே, அப்ப இதை மக்கள் பார்க்க மாட்டாங்களா? கேஸுக்கு 100 ரூபாய் குறைப்புன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு வரைக்கும் குறைக்கலையே. கடைசி தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாலேயாவது இந்த மம்தா பானர்ஜி அவங்க சொன்னாங்கல்ல, அந்த அர்ச்சகர்களுக்கெல்லாம் நாங்கள் பணம் கொடுப்போம்னு ஒரு பொய்யாவது சொன்னாங்க. அப்படியாவது உங்களால் சொல்ல முடியுதா? அதையும் சொல்ல முடியல. பொய்யாவது சொல்ல அப்படின்னா ஒரு பொய்யாவது நீ 100 பொய் சொல்றீங்க, அதில் இது எக்ஸ்ட்ரா ஒரு பொய் சொல்லியிருக்கலாம். ஏன் சொல்ல முடியலன்னா மக்கள் கேட்பாங்க, என்னப்பா நீ இவ்வளோ அநியாயத்துக்கு பொய்யா சொல்றிய அப்படின்ட்டு. அதனால இன்றைக்கு மக்கள் மிகப்பெரிய வெறுப்பை திமுக மீது காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் வந்தால் இன்றைக்கு உதயசூரியன் சின்னத்தை மக்கள் மறந்துவிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, ரெட்டலைக்கு, தாமரைக்கு, எங்கள் கூட்டணியில் உள்ள கட்சிக்கு வாக்களிப்பார்கள். மிக பெரும்பான்மை இடத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம். 2026 தேர்தல் எடப்பாடியார் தலைமையில் அமையும். சார், ஒரு இரும்பு மனிதர் மாதிரி ஒரு அப்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங் லீடர் பிஜேபியில் மிஸ்ஸிங்க சார். நயனா நாகேந்திரன் அவர் நல்ல பொலிட்டீஷியன், பாசிட்டிவ் பொலிட்டீஷியன், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அண்ணாமலை மாதிரி ஒரு ஃபுல் ஸ்விங்கில் வேலை செய்கிற பொலிட்டீஷியனை இந்த முறை தமிழக பாஜக தலைமை இழக்கிறதோ, தமிழக பாஜக இழக்கிறதோ? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாலையில் எப்படி பல்வேறு பூக்கள் இருந்தால் அதை அழகுபடுத்துகிறதோ அப்படித்தான் எங்களுடைய கட்சி. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்திறமைகள் இருக்கும்.
தலைவர்களாக தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களை ஒரே பேட்டர்னில் தேர்ந்தெடுக்க மாட்டோம். திமுக மாதிரி திமுகவில்னா கலைஞர் முதலமைச்சராக இருக்கணும், அதுக்கப்புறம்னா அவர் புள்ள இருக்கணும், அதுக்கப்புறம் அவர் பேரன், அதுக்கப்புறம் அவர் கொள்ளு பேரன். ஏன்னா இது ஒரே பேட்டர்ன், ஒரே குடும்பம். நாங்கள் அப்படி தேர்ந்தெடுக்க மாட்டோம். நாங்கள் பலவித மலர்களை தேடி எடுப்போம். அப்போது பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு தலைவராக இருக்கக்கூடியவராக தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவங்க வந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பட்டியல் சமூகத்திலிருந்து டாக்டர் எல் முருகன் வராங்க. பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஎஸ் படித்து தன் வேலையை உதறிவிட்டு வந்த திரு அண்ணாமலை அவர்கள் வராங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் அரசியல் அனுபவம் பெற்ற திரு நயினார் நாகேந்திரன் வராங்க. நாளைக்கு நீங்கள் யோசிக்காத இன்னொருத்தர் வருவாங்க. இவங்க யாரையுமே நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தா ஒருவருடைய குணம் இன்னொருத்தருக்கு இருக்காது. ஒவ்வொருவரும் யுனிக்காக வெவ்வேறு விதத்தில் அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களைத்தான் பாரதிய ஜனதா கட்சி மையமாக வைத்து அரசியலை கொண்டு போகிறதே தவிர ஒரே குடும்பம் அல்லது ஒரே டேலண்ட் உள்ளவர்கள் ஒரே திறமைசாலிகளை திரும்ப திரும்ப சொல்றதா இருந்தா அடுத்து மக்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். பாஜக அனைவருக்கும் வாய்ப்பை தருகிறது. அதனால தான் தலைவர்களும் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள், தகுதி உள்ளவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அது மாதிரி இருக்கும் பொழுதுதான் நிறைய கட்சி நிர்வாகிகளுக்கு நாளை நாமும் இந்த கட்சியின் மாநில தலைவராக ஆக முடியும், தேசியத்தின் தலைவராக ஆக முடியும் என்ற நம்பிக்கை வரும். திமுக அது வராது. கடைசி வரைக்கும் 200 ரூபா ஊபிசாதே விருது செத்துடணுமே தவிர அவர்கள் ஒரு காலத்திலும் கட்சியின் திமுக தலைவராக ஒரு தொண்டன் கனவு காணவே முடியாது. ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல்கிறார், எங்கோ இருக்கிற பீகாரில் இருந்து ஒரு அமைச்சராக இருந்தவரை திடீரென்று கொண்டு வந்து தேசிய தலைமை அறிவித்த பிறகு பிரதமர் சொல்லுகிறார், கட்சியின் அடிப்படையில் என்னுடைய பாஸ் நிதின் தான் அப்படின்னு சொல்றார். நிதின் நபீன் அவர்களை பற்றி அப்படி உயர்ந்து சொல்லும் பொழுது என்ன தெரிகிறது? எங்களை பொறுத்தவரை யாரை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம். அப்படி திமுக முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பண்படுத்தப்பட்ட ஒரு பூக்கள் எப்படி பல்வேறு பூக்களை கதம்ப மாலையாக எப்படி ஜொலிக்கிறதோ, எப்படி மக்களை ஈர்க்கிறதோ, அப்படி பாஜக மக்களை ஈர்ப்பதனால தான் இன்றைக்கு தேசம் முழுக்க நாங்கள் காலூன்றி இருக்கிறோம். உலகின் மிகப்பெரிய கட்சியாக பாஜக இருக்கிறது. உன்னதமான பாரதத்தை, உலகின் குருவான பாரதத்தை உருவாக்க வேண்டும் என்கிற அந்த கொள்கை நிலைப்பாட்டில் தான் 2047 நாங்கள் வல்லரசை எட்டி காட்டுவோம் இன்னைக்கு சொல்ல முடியுது. 11வது இடத்துல பின்தங்கி இருந்த பொருளாதாரத்தை இன்றைக்கு 4வது இடத்துல உயர்த்தி கொண்டு வர முடிகிறது என்றால் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஊழலற்ற ஆட்சியை, அனைவருக்குமான ஆட்சியை கொண்டு வந்திருக்கிறார். அது நிச்சயமாக நடக்கும். சார் நீங்க சொன்ன விஷயம் பக்கா உண்மைதான் சார். அதாவது ஒரு அப்துல் கலாம் ஐயா அவரை பிரசிடென்ட் ஆக்கினாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஏன் நீங்களே உதாரணம், நேஷனல் செக்ரட்டரியா இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, கவர்னர் தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை கவர்னரை இந்த ஒரு 5-10 வருஷத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க போல்டு அடிக்க மாட்டேன்றாங்களே சார். 11 எலெக்ஷனில் தோத்த இபிஎஸ் தான் எங்கள் கூட்டணி ஜெயிச்சா முதலமைச்சர் அப்படின்னு சொல்ல மாட்டேன்றாரு சார் மோடி. ரெட்டை என்ஜின், டபுள் என்ஜின், இஸ் ஆல்வேஸ் டெல்லிங் டபுள் என்ஜின். நீங்களே செக் பண்ணி பாருங்கள். 2010 நீங்கள் இன்றைய 2026 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2010 13 தொடர் தோல்விகளை திமுக சந்தித்தது. அதை ஊடகங்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அதை மறந்து விட்டு வெறும் 10 தோல்வி பழனிசாமின்னு ஐயா ஸ்டாலின் பேசுறாரு. 13 தோல்வி ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருந்தார். தொடர்ந்து 13 தோல்வியாச்சு. எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட பெறாத வாய்களியே பேசுகிற 67 ஆட்சி அமைச்சுன்னு சொல்ற இவர்கள் எதிர்க்கட்சியே இல்லாம தூக்கி எறியப்பட்டார்கள். ஒருத்தராவது ஏடிஎம்கேக்கு வந்தாங்களா சார்? இங்க ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர் செங்கோட்டையன் டிவிகேக்கு போறாரு. கிட்டத்தட்ட டிஎம்கே மினிஸ்டர்ல இருக்கிற முக்காவாசி பேர் ஏடிஎம்கேல இருந்து வந்தவங்க தான். செந்தில் பாலாஜில இருந்து, ரகுபதியில இருந்து சொல்லிட்டே போலாம், கேகேஎஸ்எஸ்ஆர்ல இருந்து. அதிமுகவில் பலனடைந்தவர்கள் பிறகு அந்த பலன் தனக்கு கிடைக்காது என்று நினைக்கும் பொழுது அவர்கள் வேறு அணிக்கு மாறுகிறார்கள். அரசியலில் இது இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சித்தாந்தத்தின் அடிப்படையில் மேற்கொள்கிறோம். அதனால தான் இன்றைக்கு ஒரு இஸ்லாமியராக நான் இருந்தாலும் கூட இந்துத்துவா என்கிற ஒரு உயரிய சித்தாந்தத்தை, அனைவருக்குமான பாரதம் இது, இந்த மண்ணின் கலாச்சாரத்தை, பண்பாட்டை மதிக்க வேண்டும் என்று இஸ்லாமியரிடத்தில் சொல்லும் பொழுது இது ஏதோ நான் அவங்களுக்கு எதிராக பேசுகிறேன் என்ற ஒரு மனநிலை அவங்களுக்கு வந்ததுக்கு காரணம் காங்கிரஸும் திமுகவும் இந்த மண் இந்து மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற மண், நம்மை பண்போடும் பாசத்தோடும் வாழ வைக்கிற மண் என்பதை மறைத்து ஏதோ இங்கே இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர போகின்ற அளவிற்கு சில அடிப்படைவாத சக்திகளை ஊக்குவித்து அவர்கள் பேசியதன் விளைவாக தன்றைக்கு 2 பட்டு நிற்கிறோம். அப்படி நிற்கக்கூடாது என்றால் ஒன்றுபட்ட இந்த பாரதத்தை உருவாக்குவது மாதிரி அமைதியான தமிழகத்தை உருவாக்குவது நம் மீது கடமை. இந்துக்கள், இஸ்லாமியர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்றுதான் என்னுடைய பிரச்சாரம் இருக்குது. இன்றைக்கு வெகுஜன இந்துக்கள் அதை ஏற்பது போன்று இஸ்லாமியர்களும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த தேர்தலில் இஸ்லாமிய மக்கள் நிச்சயமாக சிந்திக்கக்கூடியவர்கள், வளர்ச்சியை பற்றி யோசிக்கக்கூடியவர்கள் பாஜக என்டிஏ கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள். யார் மதவாதம் வேண்டும், வெறும் மதரசா கல்வியிலே மடிந்து போக போகிறோம், முன்னேற்றமோ வளர்ச்சியோ எங்களுக்கு தேவையில்லை
அப்படின்னு நினைக்கிறார்களோ அவர்கள் காலம் முழுக்க பீடி சுற்றிக்கிட்டு, காலம் முழுக்க தோல் தொழிற்சாலையில் கூலி தொழிலாளி வேலை செஞ்சுட்டு, அவர் கூலி தொழிலாளி, அவர் பிள்ளை கூலி தொழிலாளின்னு வேலை செய்யணும். நாம் என்ன சொல்கிறோம்னா, நீ வேலை செய்யலாம் கூலி தொழிலாளியா, உன் பிள்ளை ஐஏஎஸ் கனவை பார்க்கணும், அதை சாதிக்கணும்னா அதுக்கு நிச்சயமாக பாஜகவிற்கு வாக்களிக்க வேண்டும். சிந்திக்கிறது இஸ்லாமியர்கள் கையில் இருக்கிறது, சொல்லுவது எங்கள் கடமை. சார், சிறுபான்மையினர் இவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க, அதுவும் நேஷ்னல் செக்ரட்டரி, உங்களுக்கு நிச்சயம் சீட்டு கொடுத்தே ஆகணுமா சார்? உங்களுக்கு எந்த தொகுதி சார் ஒதுக்கியிருக்காங்க? பாரதிய ஜனதா கட்சி ஒரு விசித்திரமான கட்சிங்க. யாருக்கு எப்போ சீட்டு கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் உழைக்கக்கூடியவர்களை கண்ணியப்படுத்துவது என்பது இந்த கட்சி மாதிரி நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. கடந்த 7 ஆண்டு காலமாக கடுமையாக களத்தில் உழைத்து கொண்டிருக்கிறேன். மக்களின் மனங்களை வென்றிருக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளுக்கு என்னுடைய உழைப்பு தெரியும், மேலிடம் வரைக்கும் தெரியும். அவர்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு கட்டுப்பட வேண்டியது என்னுடைய கடமை. ஏன்னா இந்த கட்சிக்கு வெறும் சீட்டு கொடுப்பாங்கன்னா நான் வரல, சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன். அதனால தான் 3 முறை என்னுடைய உயிர் போகக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்படாமல் தாக்குதலை தாண்டி திரும்ப திரும்ப வந்து இந்த களத்தில் நிற்பதற்கு காரணம் இந்த சித்தாந்தம் தான். பாரதத்தை காக்கும், குறிப்பாக இஸ்லாமிய மக்களை காக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சித்தாந்தத்தை இஸ்லாமிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அவர்களை தேசிய நீரோட்டத்தில் இணைய வைக்க வேண்டும். அதற்கு கட்சி பணியை தாண்டி இந்த பாரதிய ஜனதா கட்சி என்கிற ஒரு ஆழ விருட்சம் எனக்கு ஒரு நல்வாய்ப்பை தந்தால் அது இன்னும் மிகப்பெரிய அளவிற்கு சிறுபான்மை சமூகத்தை வென்றெடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். நான் எல்லாம் உள்ள இறைவனிடத்தில் பிரார்த்திக்கின்றேன். உழைப்பிற்கு கண்டிப்பாக கட்சி கண்ணியம் தரும் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு நபர்களுக்கும் இந்த ஆசை இருக்கும். ஆனால் கட்சி எல்லோருக்கும் தர முடியுமான்னா அதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் கட்சி என்னை பற்றி முடிவெடுக்கிறதோ அந்த பணியை செய்ய ஆவலோடு காத்திருக்கிறேன். இந்த டிஃப்ரென்ஸ் வே இதுதான் பிஜேபியோட கொள்கையாக கருத்தாக இருக்கும். எந்த இதுலையுமே அது வேர்ல்டு பாலிடிக்ஸில் அவங்க தலையிட்டால் கூட வித்தியாசமான வழிமுறையாக இருக்கும். லோக்கல் பாடியில் பார்த்தாலும் வித்தியாசமாக இருக்கும். உங்களோட நீங்கள் வேலூர்னாலே நவாபு, கோட்டை, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு, நீங்களும் ஃபேமஸ்ஸு. நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நீங்கள் வின் பண்ணால், இன்கேஸ் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் இங்கே வின் பண்ணால் என்ன மாதிரியான திட்டங்கள்? மாதம் 2000 ரூபாய் தருவீங்களா? பெண்களுக்கு 5000 ரூபாய் தருவீங்களா? இல்லை லேப்டாப் கொடுப்பீங்களா? இல்லை இளைஞர்களுக்கு மாதிரி ஐபேட் கொடுப்பீங்களா? என்ன கொடுப்பீங்க சார்? நீங்கள் உங்களோட மேனிஃபெஸ்டோ என்ன சார்? ஆல்ரெடி எங்களுடைய தேர்தல் அறிவிக்கையை வெளியிடுவதற்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இன்னும் 1-2 நாட்களில் பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும். அதில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்ற தெளிவை மக்களுக்கு கொடுப்போம். கண்டிப்பாக அதை நீங்களும் படித்து வரவேற்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். தேர்தல் அறிக்கை பேப்பர் ஏதாவது லீக் பண்ண முடியுமா சார்? பாஜக ஒரு சீக்ரெட்டான கட்சிங்க. அது யாரிடத்தில் எங்கே பவர் இருக்குன்னே தெரியாத கட்சி. உண்மையாகவே அது பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஒரே நபரிடத்தில் அத்தனை அதிகாரங்களும் குழுமி இருக்கும் பொழுது அவர் இன்னமும் சர்வாதிகாரி மாதிரி எல்லோரும் அடிமைகளை போன்று இருக்கிறார்கள். இங்கே அப்படி கிடையாது. இது கூட்டு முயற்சி, கூட்டு முடிவு என்பதனால இங்கே தைரியமாக இருக்கலாம். உழைக்கக்கூடியவர்களுக்கு நல்வாய்ப்பு இருக்கும். 20 சீட்டு லாஸ்ட் டைம் வாங்கினீங்க சட்டசபை தேர்தலில். இந்த வாட்டி ஒரு 60 கேட்க போகிறோம், நாங்கள் மற்ற கட்சிக்கெல்லாம் பிரித்து தர போகிறோம் அப்படின்னு ஒரு டாக் இருக்குது. இஸ் தட் ட்ரூ சார்? உண்மையாகவே இப்போது தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க. வெகு விரைவில் ஒவ்வொரு கூட்டணிக்கும் எத்தனை என்பதை எடப்பாடியார் அவர்கள் தான் முடிவு செய்வாரே தவிர ஒவ்வொரு கட்சிகளும் கேட்பது அவர்களுடைய உரிமை. நாங்கள் கேட்கலாம், ஐயா டிடிவி கேட்கலாம், யார் வேண்டுமானாலும் கேட்கலாம் கூட்டணியில் உள்ள தலைவர்கள். ஆனால் முடிவு செய்ய வேண்டியது எடப்பாடியார் அவர்கள். அது கலந்து பேசி இன்னும் ஒரு 5 நாட்களில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டு எனக்கு தெரிந்து 30ஆம் தேதிக்கு முன்னால் நிச்சயமாக உங்களை போன்ற ஊடகங்களுக்கு வெளியிடுவார்கள். அடுத்த தேர்தல் பணிகள் நாமினேஷனில் சார். ஆமாங்க, அதுக்கு முன்னால் வெளியிடுவாங்க. இல்லை நீங்கள் கொடுத்தா இன்னும் ஈஸி. இப்போ டிடிவிக்கு நான் 20 சீட்டு கொடுக்குறேன் இபிஎஸ் சொல்கிறதுக்கும் பிஜேபி சொன்னால் ஈஸியாக முடிஞ்சிருமா சார்? இல்லைங்க, எது ஈஸி எது கஷ்டம் என்பதை நீங்கள் யோசிக்கிறத விட நாங்கள் யோசிக்கிறத விட கூட்டணி தலைவர்கள் யோசிப்பாங்க, அவர்கள் முடிவெடுப்பாங்க. அந்த முடிவை 30ஆம் தேதிக்கு முன்னால் நிச்சயமாக அறிவிப்பார்கள். மே 4 அந்த 234 யாருக்கு வரும் சார்? எப்படி நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி 200ஐ தாண்டும் வெற்றி பெறும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மக்களின் ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது. அது களத்தில் நாங்கள் உழைப்பதனால எங்களுக்கு தெரிகிறது. வெறும் தொலைக்காட்சியை மட்டும் பணத்தை கொடுத்து கையில் வைத்து கொண்டு தினந்தோறும் விளம்பரங்களை போன்று அவர் என்ன சொல்கிறாருன்னா, வெல்வோம் ஒன்றாக என்கிறார். ஆனால் தமிழகம் மக்கள் சொல்கிறார்கள், மக்களை கொள்வோம் ஒன்றாக என்று திமுக சொல்கிறது. அதனால் ஒரு காலத்திலும் திமுகவை நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம், தமிழகத்திலிருந்து விரட்டி எடுப்போம் என்ற கோஷத்தை தமிழக மக்கள் எல்லா இடத்துலையும் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். எடப்பாடியார் தமிழகத்தின் முதல்வராக 2026 நீங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய அந்த மே மாதம் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்தி நடக்கும். அதில் நானும் உங்களோடு கலந்து கொண்டு அனைவரும் தமிழக மக்களுக்கு நன்றி சொல்வோம்.
நன்றி. முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ரொம்ப பிஸியான இந்த காலகட்டத்தில் இப்போ பார்த்துட்ருக்கோம் இந்த அலுவலகத்தில் இந்த டைம்லேயே எங்களுக்கு நேரம் ஒதுக்கி தந்தமைக்கு எங்கள் சேனல் சார்பாகவும் நேயர்கள் வாக்காளர்கள் சார்பாகவும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் லாட் சார். நன்றி.